அது ஒரு நவீன எலக்ட்ரிக் கார். உலகின் மிக உயர்ந்த கார் அது. அதன் சென்சர்கள் அனைத்தும் துல்லியமாக இருந்தன. அந்த அடர்காட்டு பாதை பயணத்தை அணுவணுவாக அனுபவித்துக் கொண்டே போய்கொண்டிருந்தான் அவனோ ஒரு தாறுமாறு வாழ்க்கை பேர்வழி. கடவுளை கண்காணா இடத்தில் வைத்திருப்பவன், தனது ஆன்மாவை பற்றி கிஞ்சித்தேனும் அக்கறை இல்லாதவன் அந்த அடர்காட்டு பாதை பயணத்தை அணுவணுவாக அனுபவித்துக் கொண்டே போனான். ஆனால் அந்தோ பரிதாபம், அது நடந்து விட்டது. எதிர்பாராத ஏற்ற பாதைகளால் எதிர்பாராத அதீத மின் உறிஞ்சல் எகிரி மின்சாரம் தீர்ந்து போய்விட்டது. அப்படியே பப்பரக்காய் என்று அந்த கார் நின்று விட்டது. வெறும் இரும்பு பெட்டியாக அது மாறி போய்விட்டது. அந்த மனிதன் காரை தள்ளி பார்த்தான், நகரவில்லை. எஞ்சினை நோண்டி பார்த்தான், முடியவில்லை. உதவிக்கு வர அங்கே ஒரு நாதியும் இல்லை. இறைவன் என்கின்ற அருட்பெரும் ஜோதியை நாதியை தவிர கூக்குரலிடவே இறைவன் வந்து ஆஜரானார். மனித வாழ்வும் இப்படித்தான் மனிதா. அறிவு, பணம், தொழில்நுட்பம் எல்லாம் காரின் பாகங்கள் போலவே, இந்த எலக்ட்ரிக் காரின் பாகங்கள் போலவே. ஆனால் அருள் என்பதுதான் மனித வாழ்வை இயக்கும் சக்தி. நீ பரபரப்பாக உலகில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை இயக்கும் ஆன்மாவுக்கு தேவையான சக்தியை, சோல் எனர்ஜி ஃபியூவலை நீ வழங்க மறுத்துவிட்டாய். ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிடங்களாவது இறைவேண்டல் தியானம் என்னும் பிளக் பாயிண்டில் உன் ஆன்மாவை நீ இணைக்கவில்லை. அப்படி இணைக்கவில்லை என்றால் உன் இறையரசு லட்சிய பயணம் பாதியிலேயே நின்று விடுமே. இதோ இந்த நவீன கார் போல நடு காட்டில் நின்று விடுமே. காரை மீண்டும் ஓடவிட்டார் கடவுள். தெளிவான மனிதன் தெளிவான பாதையிலே தெளிவான ஆன்மாவோடு அந்த காரை இயக்கி போய்கொண்டிருந்தான். ஆம், புற உலக அதி வசதி நவீன வாய்ப்புகள் எல்லாம் எவ்வளவு அல்ட்ரா அதிநவீனமாக இருந்தாலும் அக உலக அமைதியே வாழ்வின் ஏறை பொருள், ஆன்மாவின் ஆக்கப்பொருள், ஊக்கப்பொருள். மறவாதீர்கள். இதை கேளுங்கள். கபிலன் ஒரு சிறந்த ஓவியன். ஆனால் அவனது தூரிகைகள் இன்னும் இப்போதும் தூசி படிந்துதான் கிடைக்கிறது. அவனது முழு நேரமும் நிழல் உலகம் என்கின்ற சமூக வலைதளத்தில் தான் கழிகிறது. அங்கு அவன் பதிவிடும் ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் விழும் லைக்குகள் அவனுக்கு போதையாகவே மாறிவிட்டன. ஒரு நாள் ஒரு வினோதமான செயலி ஒன்றை அவன் தன் செல்போனில் தரவிறக்கம் செய்தான். அந்த செயலி ஆப்பிள் உண்மையான முகம் என்று பெயரிட்டிருந்தது. கர்வத்துடன் கபிலன் அதில் பார்த்தபோது, தன் முகத்தை பார்த்தபோது அதிர்ந்து போனான். அந்த உண்மையான முகத்திரையில் தெரிந்தது அவனது முகம் அல்ல, பல்லாயிரம் சிறிய திரைகளாலான ஒரு உருவம். அவற்றில் அவன் பார்த்த வீடியோக்கள், படித்த தேவையற்ற செய்திகள், பகிர்ந்த போலி சிரிப்புகள் மட்டுமே அதிலே தெரிந்தன. அவனது சொந்த கனவுகளோ ஓவிய திறமையோ அங்கே ஒரு சிறு புள்ளியாக கூட இல்லை. திடுக்கிட்டு திரையை அணைத்தான் கபிலன். என்னை நானே, என் திறமைகளை நானே தொலைத்து கொண்டிருக்கின்றேனா? எங்கே போயின கபிலனின் தூரிகை உருவங்கள்? தெளிவு பெற்றான் கபிலன். மாய கண்ணாடியை தூக்கி எறிந்தான். முழு நேர நிழல் உலகை, சமூக ஊடக கலிசடை உலக நேரங்களை கலைந்தான். தேவையற்ற ஆப்புகளுக்கு ஆப்படித்தான். நிஜ உலகின் சன்னலை திறந்தான். அங்கே மாலை நேரத்து சூரியன் அவன் பார்த்திராத வர்ணங்களிலே மின்னியது. மீண்டும் தூரிகையை கையில் எடுத்தான் கபிலன். தனது உண்மையான உருவத்தை மீட்டெடுத்தான் கபிலன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற AI உலகில் எவ்வளவுதான் நிழலை நிஜத்தை விட அழகாக காட்டினாலும், தாகம் எடுத்து நீ வறண்டு உயிர் போய்கொண்டிருக்கும் போது குடிக்க ஒரு சொட்டு நீரை கூட அந்த ஸ்கிரீன் நிழலால் தர முடியாது. இயற்கையால் மட்டுமே அது முடியும். ஆம் மனிதா, ஒருவன் சமூக ஊடகம் எல்லாம் பரவி உலகையே தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் வரும் பயன் என்ன? சொல் மனிதா.